இட்லி கடை மூலம் நடிகராக தனுஷ் மேலும் ஒரு படி மெருகேறி இருக்கிறார். வெற்றியை நோக்கி ஓடும் இளைஞனின் மனப்பான்மையை கச்சிதமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். சத்யராஜ் குடும்பத்துடனான காட்சிகளில் கண் கலங்கியே ஒருவித சங்கடத்தை வெளிப்படுத்தி இருப்பது பக்கா தனுஷ் மேனரிசம். தனக்காக எழுதப்பட்ட இந்த கதாபாத்திரத்தில் ராஜ்கிரண் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஈகோ தலைக்கேறிய பணக்கார வீட்டு பிள்ளையாக அருண் விஜய் குறையில்லாமல் நடித்திருக்கிறார். சத்யராஜ், பார்த்திபன், ஷாலினி பாண்டே, கீதா கைலாசம் உள்ளிட்டோர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்திருக்கிறார்கள். ஒப்பீட்டளவில் குறைவான காட்சிகளே வந்தாலும் நித்யா மேனன் தனித்து நின்று தன் சிறந்த நடிப்பு திறனால் கவனம் ஈர்க்கிறார். ஜிவி பிரகாஷ் மீண்டும் தனது பின்னணி இசையால் ஈர்க்கிறார். என் பாட்டன் சாமி, என்ன சுகம் பாடல்கள் மிக இனிமை. கிரண் கௌஷிக்கின் கேமரா கண்ணுக்கு குளிர்ச்சி. ஆக்ஷன் காட்சிகளில் பெரிய சுரத்தை இல்லை. படத்தில் இன்னொரு பிரச்சனையாக தோன்றியது கிராமத்தில் இருந்து வாழ்க்கையை தேடி நகரத்துக்கு செல்பவர்களை குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்குவது போன்ற வசனங்கள் தான். குறிப்பாக கிரைண்டரில் மாவு அரைப்பது தொடர்பாக ராஜ்கிரண் பேசும் வசனங்கள் மிகவும் பிற்போக்குத்தனமாக தோன்றுகிறது. கிராமத்து பின்னணி, குடும்ப சென்டிமெண்ட் விரும்பும் ஆடியன்ஸை டார்கெட் செய்யும் எளிய கதைக்களத்துடன் இறங்கி அதில் குறிப்பிடத்தக்க வெற்றியும் பெற்றிருக்கிறார் தனுஷ். ஆனால் இன்னும் நேர்த்தியான திரைக்கதையையும் எழுதியிருந்தால் ஒரு முழுமையான ஃபேமிலி என்டர்டெய்னர் படமாக தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் இன்னும் நன்றாகவே கல்லா கட்டி இருக்கும் இந்த இட்லி கடை.